ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே வீர பிரதாப ஆஞ்சநேயர் திருத்தலத்தின் சிறப்பு பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். பிராதஸ்மராமி ஹனுமந்தமனந்த வீரியம் ஸ்ரீராமச்சந்திர சரணாம்புஜ சஞ்சரீகம் லங்காபுரி தகனநந்தித தேவவிருந்தம் சர்வார்த்த சித்தி சதனம் பிரதித பிரபாவம். இங்கு பங்காரு காமாட்சி அம்மன் சூஷ்ம ரூபத்தில் இருப்பதாக ஐதீகம். வேப்பமரத்தில் நாகர் சிலைகள் காணப்படுகின்றன. வடக்கு பிராகாரத்தில் 2 பிறைகளில் ஒன்றில் யோக ஆஞ்சநேயரை பிரதாபசிம்மன் வழிபடுவதைப் போலவும், மற்றொரு பிறையில் யோக ஆஞ்சநேயரை அவரது மகள் 2ஆம் துளஜா துதிப்பது போலவும் அமைந்துள்ளது. மூலஸ்தானத்திலே உள்ள அனுமனின் முகம் கிழக்கு நோக்கிய வண்ணமும் 2 கால்களும் வடக்கு நோக்கியும் அமைந்துள்ளது. இடக்கரத்திலே சௌகந்திகா மலரை மார்பில் அணைத்தபடி காட்சி தருகிறார். வலது கரம் தோளை விட உயர்ந்து அனுமன் இருக்க பயம் ஏன் என்பதை காட்டும் விதமாக அபய முத்திரையுடன் காணப்படுகிறார். தலைக்கு மேலே உள்ள அற்புதமான வாளில் சனீஸ்வர பகவான் உட்பட நவக்கிரகங்கள் வாசம் செய்வதாகவும், இதய கமலத்தில் ராமன் வாசம் செய்வதாகவும் ஐதீகம். வாளின் நுனியில் மணியும் காணப்படுகிறது. இவர் நினைத்ததை நிறைவேற்றும் பரப்பிரசாதி. பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்து இருப்பவர்கள் மட்டுமே அம்மாவாசை என்று மூலை அனுமாரை தரிசனம் செய்ய இயலுமாம். அம்மாவாசை நாளன்று காலையில் அனுமனுக்கு 18 தேங்காய் துருவல் அபிஷேகம் செய்தால் வறுமை, கடன் தொல்லை நிவர்த்தியாகும், கிரக தோஷங்கள் நீங்கும் என்பதும், மார்கழி மாதத்தில் ராமநாம ஜபம் செய்து இவரை 108 முறை வலம் வந்தால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பது நம்பிக்கை. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருத்தலத்திற்கு சென்று மூலை ஆஞ்சநேயரை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.